ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மஷ்ரூம் கிரேவி சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரைஸ்லேயும் கலந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் நியூவாக போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. முதல்ல கிராம்பு, பட்டை, அப்புறம் சோம்பு போட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. அடுத்து வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பச்சை பட்டாணியை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள், அப்புறம் உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் மட்டும் இப்போ ஆட் பண்ண வேண்டாம், அதை கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். அப்படியே லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க.
ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் இருக்கட்டும். ஃபைனலாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மஷ்ரூம் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.